இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசான்லேருந்து ஒரு காலர் மைக் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது வந்துடுச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ மாதிரி தான் பார்க்க போகிறோம். அந்த மைக் எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது நம்ம சேனலில் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நமக்கு அமேசான்லேருந்து வந்த அந்த பாக்ஸ், சொனாட்டா கோல்டு S-111 அப்படின்ற பாக்ஸ். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கிட்ட உள்ளே இருக்குது. நான் இதோட சார்ஜர் வயரை மட்டும் கீழே மாடியில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை தவிர மீதி அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஆடியோ ரிசீவர் டைப் சி போர்ட்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபோனில் மாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கு கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் அந்த மைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் லேப்டாப் அல்லது பிசிலையும் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கனெக்டர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டைப் சி இல்லாதவங்க, பழைய மாடல் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸருக்காக ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த மைக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கனெக்டர் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருக்குமே யூஸ் ஆகாத யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் எல்லா பாக்ஸ்லையும் இது வந்துடுது. ஸோ யூசர் மேனுவல். ஸோ இவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருந்த ஃபுல் கிட். சார்ஜர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அந்த கேபிள் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சொனாட்டா கோல்டு S-111 அப்படின்ற மாடல் இதுதான் நம்ம யூடியூப் சேனல் இனிமேல் ஆடியோ டிவைஸாக இருக்க போகுது. ஸோ இதை ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். அந்த ஆடியோ ரிசீவரை இப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட பேக் சைடில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் லைட் எரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் சிம்பிளாக ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வந்து ஃபோன்லேருந்து வர ஒரிஜினல் ஆடியோ. சுற்றி எவ்வளோ நாய்ஸ் இருக்குது, வண்டி போகிற சவுண்டு, கீழே எரேசர் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மைக்கு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிட்டு பார்ப்போம் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. ஃபுல் நாய்ஸு, ஃபுல்லாக எரேச்சர்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் ஃபோன்லேருந்து வர டைரக்ட் ஆடியோ. அடுத்து வந்து நம்ம மைக்கை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ இப்போ அந்த மைக்கை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்க அப்படின்றது பாருங்கள். நான் அப்படியே நான் ரிவர்ஸில் போகிறேன். 20 அடி வரை ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி, பின்னாடி இருக்க நாய்ஸ் எல்லாமே கரெக்டாக கிளியராக எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டு கரெக்டாக கிளியராக கொடுக்குதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இது ஏற்கனவே செக் பண்ணிட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதுதான் நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் இந்த ஆடியோ டிவைஸாக இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, அல்லது ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. இது நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்க ஒரு சின்ன ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட ரிவீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இதோட ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ அதுவரையும்